ஸ்பெயின் ஸ்பெயின் வீழுகிற நேரத்தில் அபுல் பகா அர்-ருந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு கவிஞர், ஒரு அழகான ஒரு கவிதை என்ன செய்வார், எழுதுவார். லிகுல்லி ஷைஇன் இதாமா தம்ம நுக்ஸானு ஃபலா யுகர்ர பி தீபில் ஐஷி இன்சானு. எந்த ஒன்று பூரணமானாலும் அது குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒன்று இந்த உலகத்தில் பூரணமானாலும் அது குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒன்று இந்த உலகத்தில் பூரணத்துவத்தை அடைஞ்சிட்டாலும் அது குறைய ஆரம்பிக்கும். எனவே வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி யாரும் ஏமாந்து விட வேண்டாம். ஃபலா யுகர்ர பி தீபில் ஐஷி இன்சானு. எனவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்று யாரும் என்ன செய்து விட வேண்டாம், ஏமாந்து விட வேண்டாம் என்று அபுல் பகா அர்-ருந்தி இஸ்லாமிய ஆட்சி அழகாக இருந்து கொண்டிருந்து அந்த குர்னாத்தா வீழ்வதை கண்ணால, அந்த இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்ணால கண்டுவிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. லிகுல்லி ஷைஇன் இதாமா தம்ம நுக்ஸானு. எந்த ஒன்று பூரணமானாலும் அது வீழ்ந்தே ஆக வேண்டும், அது குறைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு, ஒரு அறிஞராக இருந்து கொண்டு தன் கண் முன்னால இஸ்லாமிய அந்த பிரதேசங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை. இது ஒரு முக்கியமான ஒரு அறிஞருடைய ஒரு சிந்தனை. இது முஸ்லிம் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு எப்படி முஸ்லிம் சமுதாயத்துக்கு வெளியே ஈமானோடு இருக்கக்கூடியதன் காரணமாக அந்த சோதனைகள் எம்மை வந்து சந்திக்கிறதோ, அதே போல முஸ்லிம் சமுதாயத்தினரும் அதற்கு காரணமாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்பதைத்தான் அவரது கவிதை என்ன செய்து அந்த இடத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம்.